வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 12th இங்கிலீஷு 6th சப்ளிமெண்ட்ரி த ரிவம்பர் சீசர் பார்ட் 4 நம்ம அதில் பார்க்க போகிறோம். இதில் கதை என்ன அப்படின்னா, வாட்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அவன் ஜட்ஜாக இருப்பான். அவனுக்கு ஞாபக மறதி, ரெண்டாவது பயம். இது ரெண்டு தான் அந்த கதை அந்த இடத்துல தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ பார்ட் 3ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாட்சன் வந்து சொல்லியிருப்பான், தன்னோட அசிஸ்டன்ட் ரோஜர் கிட்ட சொல்லியிருப்பான், வீட்டில் உள்ள யார் இருக்காங்களா, புதுசாக இருக்காங்களா, இருந்தாலும் எல்லாரையுமே அனுப்பி விட்ரு, யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டக்காரன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனையும் அனுப்பி விட்ரு அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் லாஸ்ட் நம்ம அதை பார்த்தோம். ஸோ அடுத்தது நம்ம அதில் பார்க்க போகிறோம். சப்ளிமெண்ட்ரி ரொம்ப ஜீசரு பிளேங்கிற பிளே கொடுத்துருக்கு. பேஜ் நம்பர் 199-200 பார்ட் 4. இப்போ லேடி வெட்சன் கேட்குறாங்க, இஸ் இட் ஃப்ரெஞ்ச் அண்ட் டச் டுகெதர் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ ஃப்ரெஞ்சுக்காரனும் டச்சுக்காரனும் ஒன்று சேர்க்கறதுக்கு எதுவும் ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்களா, எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு அதில் கேட்குறோம். யாருன்னா மனைவி அந்த இடத்துல கேட்குறா கணவன்ட்ட. அண்ட் திஸ் இஸ் மார்னிங், இது காலை நேரம். மிஸ்டர் கவர்மெண்ட்ஸ் பாய் கம் வித் கிராசியஸ் ஹவ் ஐ டூ. அவன் கேட்குறா, இந்த மளிகை கடைக்காரன் பாய் ஒருத்தன் வருவான் பையன். ஸோ அவன்கிட்ட நான் எப்படி அதை வாங்குறது அப்படின்னு கேட்குறான். அடுத்த வெர்சன் சொல்கிறாரு, மை டியர் அன்பே, is a little paper more than to you than your husband life. அதாவது கணவனுடைய வாழ்க்கையை விட உனக்கு வந்து இந்த மிளகு வந்து ரொம்ப முக்கியமாக போய்தா அப்படின்னு அதில் கேட்குறான். அடுத்து சொல்கிறான், இஸ் இட் நாட் ஏ லிட்டில் பேப்பர். அது லிட்டில் பேப்பர் இல்லை, இஸ் நாட் ஏ லிட்டில் பேப்பர், கொஞ்சம் பேப்பர் கிடையாது. இட்ஸ் ஏ கிரேட் டீல் ஆஃப் ஃப்ளோ. இது அது பெரிய ஒரு மாவு. அண்ட் யூ வுட் பி ஏ ஃபஸ்ட் டு கம்ப்ளைண்ட் த பிரெட்டு வேறு. ஸோ அதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, குறை கூறுவீங்க. எதில்? பிரெட்டு வேறு ஷார்ட்டு, ரொம்ப சின்னதாக இருந்துச்சுனாக்கா, ஆறு கிரேவி தின்னும். ஸோ குழம்பு கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து குறை கூறுவீர்கள் இல்லையா. ஸோ கிவிங் ஹிம் பேப்பர், அந்த பேப்பர் கொடுங்க. ஸோ ஹவு டு யூ நோ தட் த லிட்டில் பேப்பர் வாஸ் மீட் ஃபார் யூ. இந்த காகித துண்டு இருக்கு இல்லையா, ஹவு டு யூ நோ, உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த லிட்டில் பேப்பர், இந்த சின்ன பேப்பர் வந்து ஸோ ஃபார் யூ மீன்ட் ஃபார் யூ, அது உங்களை தான் தெரிவிக்குதுங்கிற விஷயம் எப்படி இது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், மணி கேட்ட பிறகு அடுத்த வாட்ஸ். ஸோ பிகாஸ் இட் வாஸ் மை பாக்கெட். அது எங்கே இருந்துச்சுனாக்கா என்னோட பாக்கெட்டில் இருந்துச்சு. ஐ ஃபவுண்டு, நான் என் பாக்கெட்லேருந்து எடுத்தேன் அதை. ஃபவுண்ட் இட் தேர் வென் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் டு லைட் மை பைப்பு. ஸோ அதில் என்ன பண்ணேன், அந்த பைப்பு, சிகரெட் குடிக்கிற பைப்பு இல்லையா, அதை வைத்து அதை பார்க்கும்போது என்னக்கா அந்த இடத்துல இருந்துச்சு வித் மீனிங்ஸ் அப்படிங்களாம். தேர் வாஸ் நோ ஸ்பில்ஸு. ஸோ இந்த பைப்பு பற்ற வைக்கிற சிகரெட்டு மாதிரி இந்த இடத்துல பைப்பு பற்ற வைக்கிறது இருந்தேன். அப்போ பையை விடும்போது உள்ளர அதில் இருந்துச்சு. இப்போ லேடி வெஸ்டர்ன் சொல்லலாம், நோ ஸ்பில்ஸு. ஸோ வாட் அகைன். ஸோ இந்த பைப்பில் ஓட்டை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, நோ ஸ்பில்ஸ், ஓட்டை இல்லையா. ஸோ வாட் அகைன், என்ன பண்ணீங்க ரிச்சர்டு, யூ ஸ்மோக் ஃபார் டூ மச், அதிகமாக ஸ்மோக் பண்ணுறீங்களா அப்படின்னு இருக்கிறான். ஸோ வெஸ்டர்ன் சொல்லலாம், கண்டினியூஸ்லி ஹெசிட்லி. ஸோ அவசரமாக அந்த இடத்துல சொல்லிட்டு, ஸோ இட் வாஸ் ஸ்லிப்டு இன் டு மை பாக்கெட் பை மேன் ஹூ பிரஷ்டு அகேன்ஸ்ட் மீ எஸ்டர்டே. ஸோ நேற்று ஒருத்தன் உரசிட்டே போனான் இல்லையா, என் மேலே ஒருத்தன் உரசிட்டு போனான் நேற்றைக்கு. ஏ டார்க்கு, கருப்பாக இருக்கும், லீனும் நல்லா ஒல்லியாகவும், ஏ ஃபெலோ வித் அன் ஈவில் ஃபேஸ், அவனோட முகம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரு ஒரு கெட்ட முகம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் லேடி வெஸ்டர்ன். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ் வெரி ஈவில். ஸோ அதை நான் நினைக்கவே இல்லை, அவன் வந்து ஒரு கெட்டவனுங்கிற வார்த்தை நான் நினைக்கல. ஸோ அதை நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அதில் சொல்கிறான் மனைவி. அடுத்த வெஸ்டர்ன் சொல்கிறான், ஸோ வாட் யூ நோ அபவுட், உனக்கு எப்படி அது தெரியும். சிங்க் டு த சேர், அப்படியே சேரில் சாய்ந்து அப்படியே உட்காந்துக்கிறான். ஸ்டாப் ஃப்ரான்ஸ், ஸ்டாப், நிறுத்துங்க. இட் அப்செட் மீ, அது என்னை வந்து தலைகளாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்டர் த ரோஜர். அப்போ உள்ளர வரான். அண்ட் லிட்டில் அவுட் பிரீத், கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு அந்த இடத்துல வரான். ஆஃப்டர் இஸ் ஃப்ளையிங் டூர் அரவுண்ட் இஸ் ஹவுஸ், வீட்டை சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறான். அதில் ஸோ அடுத்ததில் பாருங்களேன், ரோஜர் ஹாவ் யூ சீன் இட் ஆல், எல்லாத்தையும் பார்த்துட்டியா. எவரி டோர் பார்டு, எவரி விண்டோ ஷட்டா, ஆல் ஒர்க்மேன் அவுட். ஸோ எல்லா டோரும் மூடி இருக்கா, எல்லா விண்டோவும் மூடி இருக்கா அப்படின்னு கேட்குறான். எல்லா ஜன்னலும் மூடி இருக்கா, எல்லாம் வெளியில் போயிட்டாங்களா, வேலைக்காரங்க வெளியில் போயிட்டாங்களா அப்படிங்கிறான். ஸோ ரோஜர் லிட்டில் எம்ப்ராஸ், சற்று சஞ்சலமாச்சு அவனுக்கு. எவரி டோர் எக்ஸ்பெக்டட் கிச்சன் ஒன் மை லார்ட். ஸோ எல்லாத்தையும் மூடிட்டேன், எதை தவிரனாக்க சமையல் ரூமை தவிர பாக்கிலாம் மூடிட்டேன். வாட்சன் ஆங்கிரி, கோவத்தில் சொல்கிறான். அண்ட் ஒய் நாட் த கிச்சன் ஒன், ஏன் அதை மட்டும் திறந்து வச்சுருக்க அப்படிங்க. ரோஜர் ஸ்டாமரிங்னாக்க
திக்குவாய் நம்ம சொல்லுவோம். இந்த குக்கு சீம்ஸ் டு திங்க் தட் இஸ் ஷீ இஸ் செட் அவ சீம்ஸ்னாக்கா தோணுதல்னு வார்த்தை சொல்றது. ஸோ அவ சொன்னா சமைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வெர்ஷன் சொன்னால வெல் வெல் நல்லதுதான் சொல்லிட்டு ஹி ஸ்பீ வெல் ஸ்பீக் மேன் வாட் டிட் ஷி சே அவ என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறான். அண்ட் ஹவு டஸ் எப்படி வாட் த குக் ஷி திங்ஸ் அஃபெக்ட் மை ஆர்டர் டு பார் த கிச்சன் த டோர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆர்டர் என்னுடைய அந்த கதவு பூட்ட சொல்லி சொன்னேன் இல்லையா ஏன் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அதில் கேட்குறான். அதில் ஸோ கேட்டு அடுத்த ரோஜர் இந்த ரஷ் வேகமாக போகிறான். இந்த குக் செட் ஷி வாஸ் எ ரெஸ்பெக்டபிள் உமன் அண்ட் ஹேட் நெவர் பீன் பிஹைண்ட் பார் இன் ஹர் லைஃப். ஸோ அவன் என்ன சொல்கிறானாக்கா அவள் வந்து ஒரு மரியாதைக்குரிய பெண். என்னைக்குமே கதவை வந்து பின்னாடி வந்து என்ன திறந்து வச்சிருப்பா. அதில் ஷி வாஸ் நாட் கோயிங் டு பிஹைன் எனி ஹர் ஏஜ். அவளுடைய வாழ்க்கைக்கு அவளுடைய வயதுக்கு என்னன்னாக்க எந்த ஒரு தவறு நடக்காது. ஷி வாஸ் குவைட் கேப்பபிள் டீலிங் வித் எனி ஒன் ஆஃப் எதாக இருந்தாலும் அவள் சமாளிக்கக்கூடிய திறன் அவளுக்கு உண்டு. கேம் டு த கிச்சன் த டோர் அந்த சமையலறைக்கு ரூமில் அந்த இடத்துல வந்து நின்றுக்குவா. அப்போ வெஸ்டர்ன் சொல்கிறேன் டெல் ஹர் டு பேக் ஹர் திங்க் அண்ட் லீவ் த ஹவுஸ் அட்வான்ஸ். ஸோ அவள்கிட்ட போய் சொல்லுங்க உடனே பேக் பண்ணிட்டு உடனே என்ன சொல்ல உடனே கிளம்ப சொல்லு அப்படின்னு வெஸ்டர்ன் சொல்லுவேன். அப்போ லேடி சொல்லுவேன் அண்ட் ஹூ வில் குக் பெட் டிஷ். உங்களுக்கு பிடிச்ச உணவு யார் சமைச்சு கொடுப்பா அப்படின்னு மனைவி அந்த கேட்குறான். ஐ ஷல் ஆல்சோ சி அண்ட் த டவுன் ஸ்ட்ரெஸ் விண்டோ ஆர் ஷட்டர் யூ சஜஸ்டட் வி கேன் ஆல்வேஸ் ஹால் கிராஷியஸ் த்ரூ த அப்பர் விண்டோ. ஸோ எல்லா டோருமே மூடிட்டாக்க டவுன் ஸ்டேர்ஸ்னால் கீழே வரைக்கும் எல்லாத்தையும் மூடிட்டாக்க யூ சஜஸ்ட் உங்கள் விருப்பப்படி எல்லாமே மூடியாச்சு. வி கேன் ஆல்வேஸ் ஹால் இந்த கிராஷியஸ் எப்படி வந்து வாங்க முடியும் நம்ம வந்து வாங்க முடியும் இல்லையா கிராஷியஸ் த்ரோ த அப்பர் விண்டோ மேலே உள்ள ஜன்னல் வழியாக எப்படி அதை வாங்க முடியும் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. அடுத்த வெர்ஷன் சொல்கிற கண்ட்ரோலிங் ஹிம்செல் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன் டு த ஃப்ரீவோலஸ் சஜஷன் அட் ஸோ அனக்சியஸ் எ டைம் ஈஸ் இன் த புவர் டேஸ்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு சஜஷன் இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து அதாவது இப்போ புவர் டேஸ்ட் அப்படி சொன்னாக்கா இது மாதிரி விஷயத்தில் நம்ம இந்த டயத்தில் ஏற்றுக்க முடியாது. ஃப்ரான்சிஸ் அன்ஒர்த்தி ஆஃப் யூ அதாவது நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அதில் கேட்குறான். அதில் அதாவது அன்ஒர்த்தி சொன்னாக்கா நீ நினைக்கிறது வந்து ஒரு மோசமான சிந்தனை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதில் சொல்லிட்டு அடுத்த லேடி சொல்லுவான். ஸோ டிட் அப்பியர் ஃப்ரிவோலஸ் டு இது வந்து உனக்கு கீழ்த்தரமாக தோணவே இல்லையா. ஃப்ரிவோலஸ் சொன்னால் கீழ்த்தரமான எண்ணங்கள் நம்ம அதில் சொல்லுவோம். ஸோ ஹவு ஸ்ட்ரேஞ்ச் எப்படி வந்து ஸ்ட்ரேஞ்சுனாக்கா முன்னும் பின்னு தெரியாது. ஐ ஹேட் தாட் இட் ஆர்டர் டு ஷட்டர் த வால்ஸ் எட் யூ லிவ் ஓப்பனிங் த ரூஃப் ஆஃப் தட் ஒன் குட் டிரைவ் கோச் த ஹார்சஸ் த்ரூ. ஸோ இந்த கதவுகளை எல்லாம் மூடிட்டு எப்படி இந்த ஓப்பனிங் ஆஃப் த இந்த ரூஃப்னு சொன்னாக்கா மேலே திறந்துக்கிட்டு எப்படி வருவான். ஹி குட் டிரைவ் கோச் த ஹார்சஸ் த்ரோ எப்படி அது மேலே எப்படி இந்த இடத்துல வர முடியும். ஹவவர் எப்படியா இருந்தாலும் அவர் சொல்லிட்டு பிராக்கெட் ஹி கம்ஸ் பேக் இன் டு த ரூமுக்கு திரும்பி வந்துட்டு டேக் டு த கேண்டில்பரா ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் பிளேசஸ். கேண்டில்பரான்னு சொன்னாக்கா மெழுகுவத்தி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துல ரூமில் அந்த இடத்துல வைக்கிறான். அண்ட் கோஸ் டு த டோர்கிட்ட அந்த இடத்துல வைக்கிறான். வாட்ஸன் அதெல்லாம். ஸோ வாட் யூ வாண்ட் வித் சி வாட் யூ வாண்ட் தீஸ் என்ன உனக்கு வேணும் அப்படின்னு அதில் கேட்குறான். ஸோ நீ என்ன அதில் வந்து செய்ய விரும்புகிற அப்படின்னு அதில் கேட்குறான். அதில் லேடிஸ் இஃப் யூ ஆர் டு பி அ டார்க் இன் த டார்க்னஸ் பிலோ வி ஷெல் வாண்ட் டு ஆல் த கேண்டில் டுகெதர் எக்ஸிட். இந்த கேண்டில் அதாவது இஃப் யூ ஆர் இன் பி டார்க்னஸ் இருளில் நம்ம எல்லாமே கீழே இருக்கோம். வி ஷெல் வாண்ட் டு த கேண்டில் டுகெதர் எல்லாத்தையும் போய் என்ன பண்ணுவோம் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட்னா வெளியே போகிறதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து வாட்சன் சொல்கிறாரு இந்த ஆப்ட்னஸ்னா பொருத்தம் இல்லாதன்னு அர்த்தம். ஆப்ட்னஸ் ஆஃப் த ஃபீமேல் மைண்டு. ஸோ இந்த பெண்களுடைய மனநிலை வந்து எந்த வகைத்திலும் பொருத்தம் இல்லாமல் இருக்கும் இல்லையா. டு பிஸி இட் செல்ஃப் அவங்களா இருக்க பட் இர்ரெலவெண்ட் அப்படின்னு ரெலவெண்ட்னாக்க முடி ஸோ ஃப்ரீனஸ்ன்னு சொல்லலாம். இரலவெண்ட் அண்ட் இன்கன்சிடரபிள் முடிவெடுக்க முடியாமல் அந்த மினிட் இஸ் தட் எ சோர்ஸ் ஆஃப் என்லெஸ் முடிவு இல்லாமல் ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கும் இல்லையா எனக்கு அது போல் இருக்குது. அப்போ சொல்லிட்டு பிராக்டிஸ் ஆல்மோஸ்ட் வித்தவுட் நோட்டீஸிங் எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் வாட் ஹீ இஸ் டூயிங் அண்ட் ஹி மூவ்ஸ் ஓவர் த ஃபயர் பிளேஸ். ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க என்ன அந்த ஃபயர் பிளேஸ்னால் அந்த நெருப்பு குண்டுங்களை என்ன பண்ணிட்டு இருக்க பக்கத்தில். அண்ட் செட் ஹிஸ் ஹெட் அப்போ தலையை வெளியில் எடுத்துட்டு இன்டு தட் கேமி இந்த வியூ வெயிட் இட் இஸ் அது வெளியில் எடுத்து அந்த பார்க்குறான். அண்ட் இஸ் வித் ஈட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு பிகேம் அவேர் ஆஃப் ரோஜர் சொல்லிட்டு கொஞ்சம் விழிப்புணர்வாரு. அண்ட் ஸ்டாண்டிங் வாட்சிங் எடுத்து வெளியே அதை பார்க்குறேன். ஐ சி நோ ரீசன் நான் பார்க்குறேன் எந்த ஒரு தகவலுமே இல்லை. நான் ஒய் யூ ஷுட் நாட் ரெஸ்யூம் மை ஒர்க் ரோஜர் நீ ஏன் என்னோட வேலையை வந்து செய்யறது மறுக்கிற அப்படின்னு அதில் கேட்குறான்.
சொல்லிட்டு ரோஜர் சொல்றான், "ஓ மை லார்ட், இட் இஸ் பியாண்ட் மை பவர் டு ஒர்க் வைல் யூ ஆர் இன் தி டேஞ்சர்." ஸோ என்னுடைய வேலை வந்து அதுக்கும் அப்பாற்பட்டது. அதாவது உங்களுடைய அதிகாரத்துக்கும் அப்பாற்பட்டது. வைல் யூ ஆர் டேஞ்சர், நீங்க அதாவது அபாயத்தில இருக்கும்பொழுது என்னோட வேலை அப்பாற்பட்டது. இஸ் தேர் நாட் நத்திங்ஸ் ஐ குட் டூ, என்னால என்ன செய்ய முடியுமோ அத வந்து நான் செஞ்சு வச்சுர்றேன். அப்படின்னு அதில சொல்றான் அதுல. ஸோ வாட்சன் மைட்லி ஃப்ளாச்சர்ட்னாக்கா முகத்த வச்சுக்கிட்டு, "நான்சென்ஸ், முட்டாள். மை டியர் ரோஜர், நான்சென்ஸ், என்னுடைய அன்புக்குரிய முட்டாளே" அப்படின்னு சொல்றான். "நத்திங் இஸ் கோயிங் டூ பி ஹேப்பன் டூ மீ." எனக்கு எதுவுமே நடக்க போறதில்ல அப்படின்னு வாட்சன் சொல்றான் கோவத்துல. அப்ப ரோஜர் சொல்றான், "ஐ குட் பெர்ஹாப்ஸ் கோ அண்ட் வார்ன் த அத்தாரிட்டீஸ்." நான் போயிட்டு வேணா எச்சரிக்கட்டுமா அப்படின்னு அதில கேட்கிறேன். "அண்ட் சோ பிரிவென்ட், தடுக்கட்டுமா?" அப்படின்னு கேட்கிறான். ஸோ வாட்சன் வெரி பிரேவ், புத்திசாலிமா, "நோ, நோ, நோ, நோ. ஐ ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் த காட் வித் மை ஹீல்ஸ்." ஸோ நான் என்ன விரும்புறேன்னா, அதாவது இந்த காட் அட் த ஹீல்ஸ்னாக்கா காலடியில இருக்கட்டுமா, அந்த பாதுகாவலனுடைய காலடி கீழ இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். "கோ ஆன் வித் யுவர் ஒர்க், நீ உன் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஹிஸ் ஐஸ் ஹாஸ் லைட்டட் இன் தி பேக்கேஜ் வித் இஸ் லையிங் ஆன் தி சேர் அகைன்ஸ்ட் த ரைட் வால். ஸோ மீண்டும் கண்கள என்ன பண்றான், பார்க்குறான். எங்கனாக்கா அந்த சேர் மேல பார்த்துட்டு ரைட் வால் அப்படின்னு. இந்த பாக்ஸிங்ஸ் ஓப்லாக். ஸோ அதில பார்க்குறேன், என்ன அது ஒரு பாக்ஸ் மாரி ஏதோ கட்டப்பட்டிருக்க, 18 இன்ச் பை 10 இன்ச் பை 4 இன்ச் அண்ட் டைடு வித் கார்ட், கயிறு நல்லா போட்டு நல்லா ஷார்ப்பா கட்டியிருக்க. வாட் இஸ் திஸ், என்னது இது அப்படின்னு அதில கேட்குறான். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. அந்த பார்ட் 5ல நம்ம அதில பார்ப்போம்.